Hi friends, welcome to Zeenath's world. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பண்ண போற ரெசிபி ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போறோம். அதுதான் chicken nuggets. இத நம்ம ஹோட்டல்ல தான் வாங்கி சாப்பிடுவோம். இப்ப வீட்ல எப்படி பண்றதுன்னு பாப்போம். நான் ஒரு 50 கிராம் boneless chicken எடுத்து வச்சிருக்கேன். இத நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாம நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டுறணும். இப்போ இது கூடவே நம்ம 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், இது கூடவே உப்பு தேவையான அளவு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துருவோம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ அதை நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துடணும். அப்போ தான் சாஃப்டாக வரும். இப்போ நல்லா நான் பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ நம்ம உருண்டை பிடிக்க வேண்டியதான். கையில் லேசாக எண்ணெயை தடவிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக பண்ணிக்கோங்க. நல்ல உருண்டையாக இருக்கணும். மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த சிக்கன் இதை நம்ம அரைச்சி வச்ச இது இப்போ இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுருங்க. இதில் நான் ஒரு 2 ஸ்பூன் மைதா, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு கலக்கி வச்சுருக்கேன். அதில் முக்கிட்டு ஃபஸ்ட்டு இதில் ஒரு 2 முட்டையை நல்லா அடித்து வச்சுருக்கேன். அதுலேயும் டிப் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நான் பிரெட் க்ரம்ஸ் 1 கப் போட்டிருக்கேன். அதில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. அப்போனா உடஞ்சி வராது. இதுதான் கரெக்டான பதத்தில் இருக்குது. ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு மைதா மாவில் நம்ம பரட்டிக்கணும். அது கூடவே முட்டையில் நம்ம நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கணும். லாஸ்ட்டாக இந்த பிரெட் க்ரம்ஸில் நம்ம நல்லா பரட்டி விட்டுறணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். இதே மாதிரி எல்லா உருண்டையும் நம்ம பண்ணி வச்சிடலாம். இப்போ எல்லாம் பண்ணி வச்சாச்சு. இப்போ நான் இங்கே அடுப்பில் கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்ச ஒன்று நிறைய போடாதீங்க, ஒரு 2-3 போடுங்க. அடுப்பை சிம்மிலேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் சிக்கன் உள்ளே இருக்கிற அந்த சிக்கன் இது நல்லா வெந்துடும். சிம்மிலேயே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா வேக விட்டுறணும். அது உள்ளே நல்லா வேக ஆரம்பிச்சிடும். அப்போ தான் ரொம்ப கருப்பாகவும் வராது, வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகுது பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்ம சிக்கன் நகட்ஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுப்பை மட்டும் சிம்மில் வச்சு இதை நல்லா வேக விடணும். அப்போ தான் உள்ள சிக்கன் நல்லா வெந்துடும், வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக அதை பண்ணி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. சாஸ் இல்லை மயோனைஸ் வச்சு நம்ம இதை தொட்டு சாப்பிட்டோன்னா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அவுட் சைட் ஃபுட்டு நமக்கு உடம்புக்கு நல்லது கிடையாது. வீட்லேயே பண்ணி கொடுத்தோன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இன்றைக்கி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.